பலன் கொடுப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன். பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா இயேசுவே, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன். ரட்சிப்பு தருபவரா, வாயை திறந்து எல்லாரும் அறிக்கைங்க. ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா எல்லாவற்றையுமே செய்வேன். மன்னிப்பு தருபவரா, மன்னிப்பு தருபவரா, மன்னிப்பு தருபவரா எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபை அளிப்பவரா இயேசுவை துதிக்கிறோம். எல்லாரும் பவரா, கிருபை அளிப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெயம் கொடுப்பவர், எல்லாவற்றிற்கும் போதுமானவர். வேதம் சொல்லுகிற எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இதை பாடும் பொழுது என்னோட வாழ்க்கையில ஜெயம் உண்டாகட்டும். இதை பாடும் பொழுதே நமக்கு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே சுகம் கொடுப்பவரா, சுகம் கொடுப்பவரா, ஆமென் ஐயா, சுகம் கொடுப்பவரா. விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க. சுகம் கொடுப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன். சுகம் கொடுப்பவரா, சுகம். கரங்களை உயர்த்தி தைரியமா அறிக்கையிடுங்க. என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆமென். சுகம் கொடுப்பவரா எல்லாவற்றையுமே செய்வேன். எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா எல்லாவற்றையுமே செய்வேன். எல்லாம் தருபவரா, எல்லாம். கரங்களை உயர்த்த எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுவோமே. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவருடனே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. எல்லாம் தருபவர் அவர், அவற்றையுமே செய்வேன். எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா எல்லாவற்றையுமே செய்வேன். ஜீவன் தருபவரா, ஜீவன் தருபவரா, ஜீவன் தருபவரா, ஜீவன் தருபவரா எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா. அவரை பாடிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அளிப்பவரா, கிருபை
கையளிப்பவரா எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, எங்கள் நடுவிலே தேவன் பெரியவராய் இருந்து நடப்பிக்கிற மகா பெரிய கிருகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்கள் எங்களை நேர்த்தியாய் எங்கள் ஆண்டவர் நடத்தினீர். ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். தேவன் அருளுகிற ஒரு புது பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் உம்முடைய சிங்காசனத்திலிருந்து இன்றைக்கு எங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தார். எல்லா இடையூறுகளையும் இடரல்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். புல் உலரும் பூ உதிரும் ஐயா, உம்முடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்க கூடியது. அந்த வசனம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில இடைப்படட்டும், எங்களை பக்தி விருத்திக்கு உள்ளாக்கட்டும். நற்கனி தருகிற நல்ல திராட்சை செடிகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும் பெருக செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கடந்த வாரத்திலே உன்னிடத்தில் உள்ள நற்பொருளை காத்துக்கொள் என்று 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். God will the treasure in you. இந்த வாரத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த செய்தியை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இப்படி செய்ய, இப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பா பேசுறார். நான் போன வாரம் சொன்னது போல இந்த 2 தீமோத்தேயு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபம். மரணம் அவருக்கு முன்பாக நிற்கிறது. தன்னுடைய மரணத்தை குறித்து நம்பிக்கை இல்லாதவராக அல்ல, அல்லது மரணத்திற்கு பின்பு உள்ள நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை இல்லாதவராக அவர் அழுதெல்லாம் புலம்பல. தனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடம், அதனுடைய மகிமை என்ன என்பதை நன்கு கண்டு கொண்டவராக, அதனுடைய நிச்சயத்தை அறிந்தவராக பவுல் இந்த எழுத்துக்களை எழுதுறதை நம்மால பார்க்க முடியும். நான் சொன்னது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை வீட்டில் போய் ஒரு முறை வாசிருங்கன்னு சொன்னேன். வாசிச்சிங்களானால் சரி, வாசிக்கலன்னா இன்னைக்குன்னா போய் வாசிங்க. ஒவ்வொரு வசனமுமே இதை நீ இப்படி செஞ்சு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் அவர் எழுதுறார். எந்த பின்னணி போன வாரமே நம்ம பார்த்தோம். கர்த்தர் சித்தமான இந்த வாரத்தில் போன வாரத்தில் உள்ள செய்தி இந்த வாரத்தில் உள்ள செய்தியும் அப்லோட் பண்றதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்ப நீங்க கண்டினியூ அதை கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போன உலகம். பின்னணி அதுதான், கெட்டு போன உலகம். சரி, உலகம் தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தனா, திருச்சபையே ஒரு மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. எதுவுமே பவுலுக்கு சாதகமா இல்லவே இல்லை. சபையின் சூழ்நிலையாவது அல்லது கூட இருக்கிற விசுவாசிகளாவது பவுலுக்கு ஏதாயிலும் ஒரு விதத்தில் உறுதுணையா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. சில பேர் சபைட்ட கோபிச்சுக்கிட்டு ஆண்டவரை விட்டுறது உண்டு. நிறைய விசுவாசிங்க உண்டு பாருங்க. சபையில கோபம், ஒரு சக விசுவாசி மேல கோபம், எனக்கு சபை வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பின்னணியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் என்று எழுதுகிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று எழுதுகிறார். என்ன பின்னணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில இருந்த பெரும்பாலானோர் அவருக்கு விரோதமா குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள் பேசிங்கன்னா எதிர் பேசுகிறவர்கள் சொல்றார். 26வது வசனத்துல பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால பிடிபட்டிருக்கிறவர்கள், அவர்கள் அவனுடைய கண்ணியிலே சிக்கிக் கொண்டவர்கள் ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. சரி, 1வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் பவுல் சொல்றாரு, தன்னை நேசித்தவர்களை குறிச்சும் சொல்றாரு, தனக்கு விரோதமாக இருந்தவர்களை குறித்து சொல்றார். 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா பவுல் சொல்ற, கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் அப்படின்றார். 4வது அதிகாரம் 10வது வசனத்துல
தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான்றார். ஏங்க உள்ள எல்லாம் அவனுக்கு எதிரான சூழ்நிலைகள் தான் பவுலுக்கு. ஆனால் தேவன் மேல் அவன் வைத்திருந்த அன்பையும் தேவனுக்கென்று அவன் கொண்டிருந்த வைராக்கியத்தையும் தேவன் மேல் அவன் வைத்திருந்த அந்த உறுதியான திடமான விசுவாசத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை விட்டு பிரிச்சிடவே இல்லை. கரங்கள் ஒருத்தி சத்தமுறை சொல்லுவோமா? எல்லாமே எதிராக சூழல் தாங்க இருக்குது. உலகம் நல்லா இல்லை, வந்து சபைக்குள்ள அடைக்கலம் புகலான்னு பார்த்தா சபை இன்னைக்கு கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கு. விட்டுலாமா விசுவாச ஓட்டத்தை? தேவனை விட்டு தூரம் போயிடலாமா? பவுல்கிட்ட இருந்து பாடம் கத்திக்கணும். பவுல் தன் வாழ்க்கையிலே தன்னுடைய ஓட்டத்தை எப்படி ஜெயமாய் முடித்தேன் என்று சொல்லுகிறாரோ அதே விதமாய் தீமோத்தேயும் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கட்டளையாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றார். தீமோத்தேய் பார்த்துக்கோ, எல்லாம் கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கு. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை அறிந்து கொள்ளணும். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. நீ பலப்படுறது மாத்திரம் இல்ல, நான் உன் கையில, நான் போன வாரத்தை சொன்னேன், உன் கையில நான் கொடுத்த அந்த ரிலே ரேஸ், அந்த ரன்னிங்ல உன் கையில நான் கொடுத்த டார்ச்சை அழகா உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல கொடுத்துட்டு தான் உன்னோட ஓட்டத்தை முடிக்கணும். உனக்கு முன்பதாக உன் பாட்டியும் சரி உன்னுடைய தாயும் சரி உனக்குள்ள எப்படி நல்ல விசுவாசமான காரியங்களை போதித்தார்களோ அதே காரியத்தை நீ இனி வரக்கூடிய தலைமுறைக்கு ஒன்றும் மங்காம அணைஞ்சு போகாம நீ கொடுத்துட்டு தான் சாவணும். இன்னைக்கு தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க எவ்வளவு மேன்மையான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்ற உணர்வோடு அதில் இருக்கிற மேன்மையை அறியாமல் இருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் உண்டு. பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புறது இதுதான். 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி கால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். திரும்ப திரும்ப அவர் அதான் சொல்றாரு, சுவிசேஷம் ஒண்ணு உண்டு, இந்த சுவிசேஷத்தினால தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரு, அந்த அதில் உண்டான கிருபையினாலே தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறாரு. இது உனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நற்பொருள், இது குட் ட்ரெஷர், உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம். இத பொக்கிஷமா யார் பார்க்கறாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும். இன்னைக்கு நம்ம சில வசனங்களை தியானிக்க போறோம், கொஞ்சம் கடினமா கூட இருக்கலாம். 2-3 நாளா ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு சபையும் பிரசங்கங்களும் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, ஆண்டவர் ஏதோ நமக்கு வேலைக்காரர் மாதிரி. இந்தப்பா நீ போயிடாத, அவர் உனக்கு பிரியமானதெல்லாம் செய்வார். நான் சொல்றவங்களுக்கு புரியுதா புரியலையா? எந்த இடத்த திருப்பினாலும் பார், அவர் உனக்கு வேலைக்காரர், அவர் உனக்கு ஊழியர் தான் இருக்கிறாரு. இங்க பாருங்க, நாம சோர்ந்து போகும் பொழுது, நாம திகைத்து நிற்கும் பொழுது, நாம் உடைந்த பொழுது, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நம்ம தூக்கி எடுக்கிறதுல உண்மையுள்ளவர், நமக்கு காயம் கட்டுகிறதுல உண்மையுள்ளவர், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், அதுல ஒரு நாள் சந்தேகம் இல்லை. ஆனால் எப்பவுமே ஆண்டவர் தேவ பிள்ளைகள் நீங்க விரும்புறதெல்லாம் அவர் செஞ்சுதான் ஆகணும்னு பேசுறதை விட, அவர் விரும்புகிறத நான் செய்யணும், அதற்காகத்தான் இந்த பூமியில என்ன ரட்சித்திருக்கிறாரு, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது அதுதான், தேவன் சகல நன்மைகளை எனக்கு கொடுத்திருக்கிறது அதுக்குத்தான் சொல்லிட்டு, அந்த நோக்கத்துல என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறார்களோ அன்றைக்கு தான் தேவனுடைய சித்தம் சபையிலும் சரி தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேற்றிடும். இன்னைக்கு ஆண்டவரை எல்லாரும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் வச்சிருக்கிறோம் பாருங்க. நான் வருவேன், நீர் எனக்கு செஞ்சு ஆகணும், நீர் எனக்கு செஞ்சு ஆகணும். அதற்கு அல்ல, தேவன் நம்மை உலக தோற்றம் முதல் அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். இன்னொரு விதத்துல சொல்வதானால், என்றைக்கு ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்துல இழந்தானோ அந்த மகிமையை திரும்ப நமக்கு தரும்படி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். கரங்கள் சத்தமராளில சொல்லுவோமா? ஆமென். நல்ல ஆண்டவர் பாருங்க.
இப்போ 1வது அதிகாரம் 14வது வசனத்துல போன வாரம் நம்ம பார்த்தோமே, இதனுடைய தொடர்ச்சி தான். நடுவுல ஒரு 4 வசனங்களை போட்டிருக்கிறாரு, ஆனால் அது அப்படி மற்றவங்களை விசாரிக்கிற வசனங்கள். இந்த 14வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் அப்படி 2வது அதிகாரத்தினுடைய 1வதுல வருது. வசனம் சொல்லுது, உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள்ளுன்னு சொல்லல. உன் சுய பலத்தினால முடியாதுப்பா. எப்ப நான் உனக்கு கொடுத்துட்டேன். உள்ள தேவன் நற்பொருளை வச்சிருக்கிறாரு, குட் ட்ரெஷரை வச்சிருக்கிறாரு, குட் டெபாசிட் வச்சிருக்கிறாரு. இது நீ காத்துக்கொள்ளணும். உன்னால முடியாது. உன்னால முடியும் உலகம் சொல்லும், ஆனால் வேதம் ஒரு நாள் உன்னால முடியும் சொல்லவே இல்லை. உன்னால முடியாது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை கொண்டு அதை உன்னால செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, இயேசுவே சொல்லிட்டாரு, என்ன என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஆனா என்ன கூட வச்சுக்கிட்டனா, என்ன உனக்குள்ள வச்சுக்கிட்டா உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனாலதான் மோட்டிவேஷனால பேசுறதை விட விசுவாசமா பேசுறது ரொம்ப அவசியம் சபையில. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். சில வசனங்களை இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு நம்ம செய்திக்கு போயிடலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் அவர் சொல்றாரு, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, ட்ரைனிங் எடு. இதையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். நீ ட்ரைனிங் எடு. எதுக்கெல்லாமோ ட்ரைனிங் போற, எதுக்கெல்லாமோ நீ பிள்ளைங்களை ட்ரைனிங் அனுப்புற. இந்த தேவ பக்திக்கு ஏதுவான விதத்திலே நடக்கும்படி முயற்சி, நீயும் ட்ரைனிங் எடு, மற்றவங்களுக்கும் ட்ரைனிங் கொடு. அடுத்து சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீ எக்ஸசைஸே பண்ணாதெல்லாம் சொல்லல, அது கொஞ்சம் தான் பிரயோஜனம். தேவ பக்தி கவனிங்க பிரதர், உடம்பு நல்லா இருக்கணும். டாக்டர் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறிட்டுன்னு சொல்றாரு, அதனால காலையில் எழுந்து 1 hour வாக்கிங் போறோம், ரொம்ப நல்லது. இது நித்திய ஜீவன் வரைக்கும் வருமானம் வராது. பவுல் சொல்றாரு, அது பிரயோஜனம் உள்ளதா? பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. அப்பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லல, அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் தான். ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவா ட்ரைனிங் எடுக்கிறோம் பாருங்க. நீங்க எடுக்கிறதும் சரி, பிள்ளைங்களுக்கு கொடுக்க ட்ரைனிங் எது வரைக்கும் வருதுன்னா, வாசிங்க பாப்போம். இப்போ 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம், ஏன்னா இதுல நிறைய முறை வாசிச்சமானு கூட தெரியல. சரீர முயற்சி 8வது வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது. எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். தேவ பக்தியானது இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களுக்கும் உதவி செய்யும். அது ஒன்றும் உதவி செய்யாதெல்லாம் போடல. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. கரங்களை ஒருத்தி சத்தமுறையில சொல்லுவோமா? ஆமென். எல்லாவற்றிலும் பிரயோஜனமா இருக்குது. இப்போ நீங்க எது பெஸ்ட்ன்றதை இன்னைக்கு தீர்மானிச்சுட்டு தான் போகணும். 6 மாசத்தை முடிச்சுட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள போறோம். நான் சில காரியங்களை வேகமா சொல்லிட்டு அந்த வசனத்தை தியானிப்பேன். ஏன்னா இதை சொல்லலைன்னா அதனுடைய ஆழம் புரியாது. நான் சமீபத்தில் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது சில வார்த்தைகள் என்ன ரொம்ப தொட்டுச்சு. உதாரணத்திற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்துல கிறிஸ்தவ வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் சொல்றேன், ஒன்னும் ஆசை வார்த்தை காட்டியெல்லாம் ஆண்டவர் பேசவே இல்லை. ஒரு நாளும் நம்முடைய இரட்சகர் ஆசை வார்த்தைகளை பிரசங்கிக்கவே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படித்தான் வாழணும், கிறிஸ்தவ வாழ்க்கை உன் பாதை இப்படித்தான் இருக்கும், திட்டமும் தெளிவா சொல்லிட்டார். நம்முடைய ஆண்டவருடைய மலை பிரசங்கம் ரொம்ப அற்புதமானது. 5, 6, 7 அதிகாரங்கள்ல நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல வீட்டுல போய் வாசிங்க. ஒவ்வொரு நாளும் இதன்படியே நடக்கிறது நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாசிக்கலாமா? 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம். ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க, வச்சுட்டாங்க வாங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். அது ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். சும்மா வெறுமன வசனத்தை மாத்திரம் வாசிட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் எடுங்க. இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். சரியா? இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதற்குள் பிரவேசிக்கிறவர்களும் போடல.
அதை கண்டுபிடிக்கிறவர்கள் போட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு உலகத்துல 795 கோடி பேர் எப்ப 2022 எடுத்த கணக்குப்படி இன்னைக்கு பார்த்தா எப்படி 800 கோடியை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 1/3 பங்கு கிறிஸ்தவர்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு 280 கோடி 280 கோடி கவனிங்க, 260 கோடின்னு வச்சுங்களேன். 260 கோடி கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர்ல உண்டு. இந்த 260 கோடி பெரிய எண்ணிக்கை. இயேசு சொல்றாரு பிரசங்கத்துல, இந்த பார்ப்பா 2 டெஸ்டினேஷன் இருக்கு. ஒன்னு கேட்டுக்கு போகிற கேடு, இன்னொன்னு நித்திய ஜீவன். கர்த்தர் பிள்ளைங்க கவனிக்கணும். நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பிரதர், நானும் சபைக்கு வர்றேன் பிரதர், உட்கார்ந்து இருக்கிறோம் பிரதர். பிரசங்கம் பண்ணவங்க சொல்லிட்டாங்க நீ இயேசு ஏத்துக்கிட்டேன்னா உனக்கு பரலோகம் தான், ஆனா இஷ்டம் போல நான் வாழ்ந்துப்பேன் பிரதர். இன்னைக்கு கால்வினிசம்ன்ற அந்த அவர் பிரசங்கம் பண்ணது நல்ல இன்டென்ஷனோட பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க அதை எடுத்துட்டு நீ எப்படின்னா ரட்சிக்கப்பட்டியா, உன்னை கொண்டு போய் கர்த்தர் பரலோகத்துல சேப்பாருன்னு போட்டிருக்கு. ஆனா இயேசு எது நித்திய ஜீவன் எது கேடு ரெண்டையும் வச்சுட்டு, இந்த கேட்டுக்கு போகிறவர்கள் விசாலமான பாதையில போகலாம். அந்த போறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குப்பா, அது விசாலமான பாதை, கேட்டு திறந்தே இருக்குது, இஷ்டம் போல போறாங்க. வசனம் சொல்லுது அநேகர் அநேகர். ஆனால் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் போய் சேர இடம் ஒண்ணு இருக்கு. இந்த நித்திய ஜீவனுக்கு போற பாதை அதை கம்ஃபர்டபுளா மாத்திருக்குமா மாத்திருக்க கூடாதா? ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. இந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் தான், வழி நெருக்கமா தான் இருக்குது. எப்பா இதுதான்பா ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 260 கோடி இருக்குதா 2024. அவர் சொல்றாரு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் போகிற அந்த இடுக்கமான வாசல் வழியே அதை கண்டுபிடிக்கிறவர்னு போட்டுக்கு. நிறையாவா போட்டிருக்குது? சிலர் தான் பிரதர். இந்த வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு நடுக்கம் வருது, எனக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. இவ்வளவு நாள் ஓடுறான்டவரே, நாங்கள் ஒரு நாள் இந்த நித்திய ஜீவனை இழந்துடவே கூடாது. அவர் சொல்றதை கவனிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டங்க அப்படி போயிட்டே இருப்பேன், ஆண்டவர் வரும்பொழுது நானும் அப்படி போயிருவேன். இல்ல, அது இல்ல. வசனம் சொல்லுது அதை கண்டுபிடிக்கிறவர்கள். ஃபைண்ட் இட்னு போட்டிருக்கு. ஃபைண்ட் இட்னா என்ன அர்த்தம்? தேடனா தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் முதல்ல அவர் சொல்லிட்டாரு, தேடுகிறவன் கண்டடைகிறான். நான் தேடுறேன்னு சொன்னாலே அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய கிரியைகளினாலே இயேசு நம்மை ரட்சிக்கல. 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். கிரியைகளினாலே தேவன் என்னை ரட்சிக்கவே இல்லை, அவருடைய கிருபையினால தான் என்னை ரட்சித்தார். ஆனால் அவர் என்னை ரட்சித்துட்டார்னா, கிருபையினால என்னை ரட்சித்தது உண்மை. ஆனால் என் வாழ்க்கையில் இருந்து வெளிப்படக்கூடிய கிரியைகள் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். நீ ஒரு நாளும் மலர் படுக்கையில் பெட் ஆஃப் ரோசஸ்லி போவன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. இந்த தீமோத்தேயுக்கு பவுல் திரும்ப எழுதுறாரு, நீயும் நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவின்னு போட்டு. தீங்கு அனுபவினா இங்கிலீஷ்ல ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணுப்பான்னு போடுறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட கிருபையினால. ஆனால் ஏனோ தானு இந்த உலகத்தில் நீ வாழவே முடியாது, நீ வாழக்கூடாது. நீ அதை தொலைந்து போன ஒன்றை எப்படி தேடி கண்டுபிடிப்பதற்கு ஒரு மனுஷன் முயற்சி செய்வானோ அதே விதமாய் உன்னுடைய முயற்சி தொடர்ந்து அது உள்ள போயிட்டே இருக்கட்டும். நம்ம பின்னால வசனங்களை கவனிக்கலாம். நமக்கு என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் நம்மால சரியா ஓட முடியல அல்லது தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் நமக்கு தெரியல. அது குறித்து நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நான் திரும்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் நமக்கு தெரியறதே இல்லைங்க, தெரியவே இல்லை கிறிஸ்தவர்களுக்கு. ஆப்பிரிக்கால லூலுன்னு ஒரு குரங்கு, நம்ம ட்ராக்லாம் கூட இதை வாசிச்சிருப்பீங்க துண்டு பிரதியில். அங்க இருக்கிற அந்த பழங்குடியினர், அந்த ஆதிவாசிகள் அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யுக்தியை கையாளுவாங்களாம். என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற சுரக்கா மாதிரி ரொம்ப வெயிட்டான ஒரு காயை எடுத்து அதுல சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ள நல்ல நட்ஸ் உள்ள போட்டுருவாங்க. நட்ஸ் உள்ள போட்டு குரங்கு கையை அப்படி உள்ள நுழையிற மாதிரி ஓட்டை போட்டு கொண்டு போய் காட்டில் அங்கங்க வச்சிருவாங்க. இந்த குரங்கு நேரம் உள்ள வந்து கையை விடும், உள்ள கிடக்கிற நட்ஸ் அள்ளும்,
வெளியே எடுத்தீங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ள கையை மடங்கினதுனால கை வெளியே வராது. அப்படி இழுத்து இழுத்து வெயிட்டும் தூக்க முடியாமல் அப்படி மாட்டிக்கும். இவன் போவான், குரங்க அடித்து குரங்க சாப்பிட்றவங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் அதே மாதிரி தான். ஏங்க, என் வாழ்க்கை, என் ஜீவன், என்னுடைய ஆத்மா அவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு உணராததுனால தான் எதுக்குள்ளேயோ மாட்டிக்கிட்டு எதையோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை இழந்துடுறோம். பாருங்க, சிம்பிள். ஒரு மனுஷன் இயேசு இடத்துல வந்தான். வாசிக்கலாமா? மத்தேயு 19வது அதிகாரம். நான் பார்த்துட்டு உள்ள போயிடலாம். ஏன்னா 3 குறிப்புகளை இவைகளையே சிந்தித்துக் கொள்ளுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதுனால அவைகளே நாம சிந்திக்க வேண்டியது அவசியம். என்னுடைய ப்ரையாரிட்டி ஒரு நாளும் தப்பா போயிடவே கூடாது. நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் அது மாறிடவே கூடாது, மாறிடவே கூடாது. மத்தேயு 19வது அதிகாரம் 16ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யனாயிருந்த ஒரு வாலிபனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் ரொம்ப நல்லவன், அவன் பாவின்லாம் சொல்லல, ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஒரு வாலிபன், நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவன். அவனுடைய வாழ்க்கை வெளியரங்கமா பார்க்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் நல்ல வசதி படைச்சவன், இன்னொருத்துல கேட்டா வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கு, இப்படி சொல்லலாமா? அவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால கர்த்தர் அவனை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாரு. சாட்சி அப்படித்தானே சொல்லுவாங்க, உண்மையா இல்லையா? ஏங்க, அவன் பரிசுத்தமா வாழ்றாங்க, அதனால கர்த்தர் அவனை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு பரிசுத்தவன் சொன்னதை நான் வாசிடுறேன். தேவனுடைய வார்த்தையை முழுவதும் ஆராய்வீர்களானால், அவரது ஆலோசனை பெறுவீர்களானால், உலகத்தின் ஐஸ்வர்யம் தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்கிற முடிவுக்கு ஒருபோதும் வரமாட்டீர்கள். ஒரு பரிசுத்தவன் சொன்னதை நான் அப்படியே வாசிடுறேன். தேவனுடைய வார்த்தை முழுவதும் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால், அவருடைய ஆலோசனை பெற வேண்டிய விதத்தில் நீங்கள் பெறுவீர்களே ஆனால், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த முடிவுக்கு ஒரு பொழுதும் வரவே மாட்டீர்கள். இப்ப இந்த மனுஷனை பாருங்களேன், எல்லாம் உலக பிரகாரமான நன்மைகள் அவன்கிட்ட உண்டு. சரி, வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. அவனே சொல்றான், ஆண்டவரே, சிறு வயது முதல் நியாயப்பிரமாணத்தை முழுசையும் நான் கண்டுகொண்டே இருக்கிறேன். ஆனா என்ன தெரியுமா பெருசு? உலக பிரகாரமா ஜனங்கள்ட்ட இவ்வளவு நற்சாட்சி பெற்ற மனுஷன் சொல்றான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாம் இருக்குது பிரதர், நான் பர்ஃபெக்ட், ஐ எம் மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஆனா எது இருக்கணுமோ நித்திய ஜீவன் இல்ல. இப்போ ஒரு முக்கியமான குறிப்பை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த உலகத்திலே நாம் பக்தி உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்பது நித்திய ஜீவனுக்கு அடையாளம் அல்ல, அதற்கான நிச்சயம் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவன் என்பது நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் தான் கிடைக்கும். கரங்களை ஒருத்தி சத்தமரலையில சொல்லுவாமா? நீங்க எந்த தெருவுலையும் போய் நின்று சொல்லலாம், எப்பா நீ பக்தியா வாழு, நீ என்ன சத்திரம் 1000 வச்சுக்கோ, ஆலயம் 10000 கெட்டிக்கோ, ஆனா நித்திய ஜீவன் இயேசுனுடைய ரத்தத்தினாலே மாத்திரம்தான் உண்டு. ஆமென். அவன் சொல்றான், அவனுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயம் பாருங்க, எனக்கு நித்திய ஜீவன் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நித்திய ஜீவன். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குதுப்பா. என்ன? உன்னிடத்துல இருக்க வித்து நீ தரித்திருக்க கூடு. வசனம் சொல்லுது, அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யனா இருந்தபடினாலே இந்த வார்த்தையில கேட்ட பொழுது மிகுந்த துக்கத்தோட போயிட்டான். இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? அவனுக்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியல. ஏங்க, நித்திய ஜீவனை பெறணும்னு ஆசீர்வாதம் இருக்கு, நீங்க உடனே அவனை நினைக்காதீங்க. நம்மள அநேகர் இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கிறோம். என்ன? நித்திய ஜீவனை பெறணும்னு ஆசை இருக்குது, ஆனா அதற்கு ஒரு முயற்சி கூட நான் பண்ணவே மாட்டேன். ஏங்க, தேவனுடைய சன்னிதானத்துல எப்பொழுதும் வாழணும்ன்ற ஆசை உண்டு, ஆனால் அதற்கான ஒரு புல்ல கூட நான் புடுங்கி போட மாட்டேன். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்க பெரிய துக்கம் அதுதான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாரு, நீ எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த முன்னுரிமை மாத்திரம் கொஞ்சம் அப்படி மாத்திரு. நீ எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற அதை கொஞ்சம் மாத்திக்கப்பா. நீ மாத்திக்கிட்டா உன் லைஃப் கரெக்டா போகும். அவன் சொல்லிட்டான், அதுக்கு மாத்திரம் நான் ரெடியா இல்லை ஆண்டவரே. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எதெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த இன்னைக்கு நம்ம எதெல்லாம் கொடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உன்னுடைய இருதயம் இருக்கும். 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு, நம்முடைய பொக்கிஷம் எதுவோ அங்க நம்முடைய இருதயம் இருக்கும். அதே வேளையில நான் என் இருதயத்தை எங்க வைக்கிறேனோ அதைத்தான் நான் பொக்கிஷமா நினைக்கிறேன். நான் தேவனை பொக்கிஷமா நினைக்கிறேனா அல்லது வேறு எதையாகிலும் பொக்கிஷமா நினைக்கிறேனா? ஆண்டவர் நமக்கு முன்னால சவாலை வைக்க விரும்புறார். ஆண்டவர் சிலவருக்கு முக்கியத்துவம் தெரியுது. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு அம்மா குழந்தைய உள்ள வச்சு கார் டோரை லாக் பண்ணிடுச்சு. உள்ள குழந்தைக்கு காத்தே இல்லை. இது போயிட்டு வரும்னு பார்த்தா குழந்தைக்கு அப்படி ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. ப்ளூ கலர்ல மாறிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மனுஷன் சாவியை காணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவில் திறக்க முடியல. இருக்கிறத எடுத்து நல்லா அடிச்சு கண்ணாடி உடைச்சு குழந்தை வெளியே கொண்டு வந்துட்டான். இந்த அம்மா சொல்லுது, கார் கண்ணாடி உடஞ்சு போச்சே, இருக்கிறீங்களா இங்க? குழந்தை சாவறதுக்கு ப்ளூ கலர்ல மாறிட்டு இருக்குது. காஸ்ட்லி காரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார் தான். இப்படி எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டான். உடைச்சு குழந்தை வெளியே கொண்டு வந்தனால குழந்தை உயிர் படைச்சது. இந்த அம்மா சொல்லுது, கண்ணாடி உடஞ்சு போச்சே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுன்னு தெரியதில்ல. நமக்குள்ள இருக்கிற குட் டெபாசிட், குட் ட்ரெஷர், உன்னிடத்துல இருக்கிற அந்த நற்பொருளுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அந்த முக்கியத்துவம் தெரியாத வரையிலும் சாதாரணமா தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். பிரதர், நீங்களும் நானும் தேவனை எது வரையிலும் ரொம்ப சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது வரையிலும் தேவனுடைய வல்லமையும் பார்க்க முடியாது, தேவனுடைய பரிசுத்தத்தையும் பார்க்க முடியாது, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறது யாரும் பார்க்கவே முடியாது. அதனாலதான் தன்னை பின்பற்றுகிறவர்களை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, நீ சீஷனா இருக்கணும்னா சாகணும்னாரு, நீ சீஷனா இருக்கணும்னா சிலுவையில் அறையப்படணும்னார். இயேசு ஒரு பொழுதும் என்ன அப்படி ஈஸியா பின்பற்றுன்னு சொல்லவே இல்லையே. ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாய் இருந்தால், கவனிக்கணும், ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாய் இருந்தால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, இன்னொருத்தல அவன் சுயத்துக்கு செத்து தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால், என்னை பின்தொடராவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்கவே முடியாதுட்டார். சொல்லும்போது கஷ்டமா இருக்குது. ஓ, இப்படிலாம் பேசலாமா? ஆண்டவர் ஒரு நாள் பிரசங்கத்தை மாத்தவே மாட்டாரு. ஆண்டவர் பிரசங்கத்தை மாத்தவே மாட்டாரு. இந்த உபதேசம் கடினமா இருக்குது. யோவான் 6வது அதிகாரத்துல இந்த உபதேசம் ரொம்ப கடினமானது என்று சொல்லி அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரை பின்பற்றாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. பக்கத்துல கூட பார்த்து கேட்டார், நீ போற மனசா இருக்குதா? போறது வந்தா போய்க்கோ. எதற்கு சொல்ல வருகிறேன்? ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். எப்பா, நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் எல்லாம் பேசிட்டே இருக்கிற, அந்த நித்திய ஜீவனுக்கு போகணுன்ற ஒரு ஆசை கூட உனக்கு கிடையாது. அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கான ஒரு தியாகம் கூட உன்ட்ட கிடையாது. அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு மனசுல ஒரு துளி ஆசை கூட இல்லை. அது ஒன்ன தவிர மத்த எல்லாம் உனக்கு பெருசா தெரியுது. குழந்தைய விட கார் கண்ணாடி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நித்திய ஜீவனோட உனக்கு உலகத்தின் காரியங்கள் தான் பெருசா தெரியுதுன்னா நான் உனக்கே நித்திய ஜீவனை கொடுக்கணும் அன்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கிறது ரொம்ப நியாயமான ஒண்ணு தானே. ரொம்ப நியாயமான ஒண்ணு. சிலர் பாருங்க, ப்ரையாரிட்டி முன்னுரிமைன்னு வரும்பொழுது தேவனை விட என் பிசினஸ், என் வேலையை, தேவனை விட என்னுடைய விளையாட்டை, தேவனை விட என்னோட குடும்பத்தை அல்லது குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களை நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு சொன்னா, தயவு செய்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை கவனிங்க. உனக்குள்ளாக கொடுத்திருக்கிற அந்த குட் டெபாசிட் அதை எப்பாடு பட்டாகிலும் இழந்துடாத, அதை நல்லா காத்துக்கோ. ஆமாம், நான் போன வாரம் நிறைய வசனங்களை சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்றதற்கு நமக்கு நேரம் இல்லை. நித்தியத்தை குறித்த உறுதியான உணர்வு வர்ற வரைக்கும், நித்தியம்னு ஒண்ணு இருக்குதுங்க, நித்திய ஜீவன், அந்த உணர்வு உங்களுக்கு வருகிற வரையிலும் தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு அது சரியாகவே ஆகாது. இங்கதான் இருக்கிறவங்களும் கர்மத்தில சொல்லுங்க. சிலவர் அப்படி எங்கேயோ போற மாதிரி இருக்குது. கொஞ்சம் 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 இது மாதிரி ஆழமா பேசினா கொஞ்சம் தூக்கம் வரதான் செய்யும். ஏன்னா இதை நீங்க கேட்டக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், வாழாக்காமல் தலையாக்கு வரன்னு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். இயேசு சொன்ன வசனங்களே நான் சொல்லிடுறேன். இயேசு நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிற வாசல் இடுக்கமா இருக்குதுங்க, வழி நெருக்கமா இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இதை ஒரு பொருட்டா நினைக்காம, எனக்கு அது வேணுங்க, நான் போறதுக்கு தீர்மானிக்கிறேன், எனக்கு இதை விட எனக்கு அது முக்கியம்னு என்னைக்கு நீ தீர்மானிக்கிறியோ அன்னைக்கு தான் என்ன உண்மையா தேடுற உணர்வும் வரும், என்னோட நெருங்குகிற அனுபவம் வேணும். வேற எதுவும் உனக்கு இந்த பூமியில தேவையில்லை. உடனே அதுக்காக நான் நித்திய ஜீவனை தேடினா ஆண்டவர் என்ன விட்டுருவார்லாம் நினைக்காதீங்க. மத்திய 6வது அதிகாரத்தில் அவர் ஏற்கனவே நல்லா அழகா எழுதி அட்டஸ்ட் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டே போயிட்டார். என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், நீ எதுக்கெல்லாம் முட்டிட்டு இருக்கிறியோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு it shall be added unto you, உனக்கு கொடுக்கப்படும். ஆனா உன் பார்வை மாத்திரம் அங்க போயிடவே கூடாது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன செய்தி தான்.
நான் வேகம் அதை சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல பவுல் 3 காரியங்களை சொல்றார். 3 காரியங்களை சொல்லி இதை மாத்திரம் நீ சிந்திச்சுக்கிட்டே இருன்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் துரிதமா சொல்லி முடிச்சிடறேன். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது இவைகளை நீ சிந்தித்துக்கொள் அப்படின்றார். எவைகளை சிந்தித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு 3 காரியத்தை அங்க சொல்றார். இப்ப வாசிக்கலாமா? எடுங்க பாப்போம். வாசினா உங்களுக்கு புரிஞ்சிடும். செய்தியிலே வசனத்துல அழகா செய்தி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். 7வது வசனம், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் இந்த எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்தருள்வார்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா போட்டிருக்கிறாரு 3வது வசனத்துல, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. முதல்ல அவர் சொல்றார் சோல்ஜர், ஒரு நல்ல போர் வீரன். 5வது வசனம், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படவே மாட்டான். கவனிக்கணும், இது சும்மா அவர் ஆலோசனை அப்படிலாம் சொல்லல. இயேசு கூட சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிச்சா பிரவேசிப்பா அப்படிலாம் சொல்லல. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசி. அது கட்டளை. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, இது கட்டளை. இங்க பவுல் சொல்றாரு, உன்னுடைய ஓட்டத்தை கடைசியில கரெக்டா ஓடி முடிக்கணும்னா, நான் ஓடி முடிச்சிட்டேன்பா, நான் இப்படிதான் வாழ்ந்தேன், நான் இப்படிதான் வாழணும்னு அவர் சொன்னாரு, நான் அதன்படியே வாழ்ந்தேன். என்னை அழைத்தவர் எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு அதே மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். நான் ஓடினது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன்னு சொன்ன பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நான் ஓடி முடிச்சிட்டேன்னா நீயும் ஓடி முடிக்கணும். எப்படி ஓடி முடிக்கணும்? நான் 3 பேரை போல இந்த பூமியில செயல்பட்டேன், அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு உங்க இருதயத்துல ஆழமா எழுதிக்கங்க. சாகிற வரைக்கும் இது உங்களுக்கு மறந்துடவே கூடாது. இயேசு வரும் பொழுது, ஆண்டவரே நான் இப்படிலாம் காத்துக்கிட்டு இருந்தேன் யாரும் சொல்லவே கூடாது. செய்தியை கேட்டதோட போயிடக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வெயிட்டிங், வாட்ச்ஃபுல்னஸ், ரெண்டுக்குமே வித்தியாசம் சில பேருக்கு தெரியறதே இல்லை. இயேசு வர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர். இயேசு ஒரு நாள் காத்திருன்னு சொல்லல, விழிப்பாயிருன்னு சொன்னார். இங்கதான் இருக்கிறவங்க எல்லாம் கரம் கொடுத்து சொல்லுங்க, இயேசு எங்கேயாவது வெயிட்டிங் சொன்னாரா? ஏசு எங்கன்னா வெயிட்டிங் சொன்னாரா? சொல்லல. வெயிட்டிங் உலகம் தான். உதாரணத்திற்கு ஏர்போர்ட்ல போய் நின்னீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வெயிட்டிங், எல்லாரும் வெயிட்டிங். யார் தெரியுமா வாட்சிங்ல இருப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். 2 வித்தியாசத்தை சொல்லிடுறேன். ஏர்போர்ட்ல பிளைட் வந்து நிக்கிறதுக்கு கையை காட்டுவாரு, அவர் வெயிட்டிங். ஏன்னா டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து போயிட்டு. சரியா? அடுத்தது வேற யாரு வெயிட்டிங்? ரேடியோ ஆபீசர் 10:01 11 எப்ப வந்துச்சா போ. வேற யார சொல்றது? லக்கேஜ் தூக்குறவனுக்கு வெயிட்டிங். என்னங்க வரல? வாட்சிங் யார் தெரியுமா? வாட்ச்ஃபுல்னஸ் யார் தெரியுமா? தன்னுடைய கணவன் ஊருக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு இந்த பிளைட்ல வர்றேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அல்லது மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறவன். சில பேர் யோசிக்கிறீங்க, அப்படிலாம் கூட துக்கத்தில் இருப்பாங்க. நீ ஏதாவது லவ்வர்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, கணவன் சொல்லிட்டியே மனைவின்னு சொல்லிட்டியே. அந்த கூத்தெல்லாம் ஏன் கேட்குறீங்க? சமீபத்தில் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தேன். நான் ஒருத்தரை விரும்புகிறேன் பிரதர், மற்றவங்க எல்லாரை விட ரொம்ப நல்ல ஒரு பிரதர், மற்ற எல்லாரை விட அவர் ரொம்ப நல்ல ஒரு பிரதர். எப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது தண்ணி கிடந்தா அந்த பக்கம் போகாத அப்படின்றாரு. இவ்வளவு கன்சனா, இவ்வளவு கேரா இருக்கிறாரு பிரதர். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் உட்கார்ந்துருந்தேன், எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சிரிச்சிட வம்பாயிரும். இந்த பக்கம் போவாத, அங்க தண்ணி கிடக்குன்னு சொன்னதுனால மற்ற எல்லாரை விட ரொம்ப நல்லவர். இதை கல்யாணத்துக்கு பிறகு சொன்னா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரர் சொன்னாருங்க. அப்படிதான் 2 பேர் நல்லா ஒருத்தர் வர நேசிட்டே இருந்தாங்க. போகும்பொழுது அந்த பொண்ணு காலில் டக்குன்னு முள்ளு குத்திடுச்சு. முள்ளு குத்திடுச்சாமா உனக்கு? எழுந்தா முள்ளு எடுத்து போட்டு எந்த படுபாவி போய் இதுல போட்டான்னு தெரியலையே. கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 3 மாசம் கழிச்சு அதே ரோடு, அதே முள்ளு குத்திச்சு. சனியை நான் பார்த்து போக கூடாது. வித்தியாசம் புரியுதா இல்லையா? நான் யோசிச்சேன், நம்ம தாயே உனக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். சரி விட்டுருங்க, டாபிக் வந்துடும். இப்போ தனக்கு ரொம்ப பிரியமானவங்க கணவன் 10 வருஷம் கழிச்சு வர்றான். இப்ப பிளைட்டுக்கு காத்து நிற்கிறான் மனைவி, அல்லது மனைவி ஊருக்கு தொலைதூர தேசத்துக்கு போயிட்டு
அன்பான கணவன் அன்பான மனைவி காத்துட்டு இருக்கிறா, அல்லது பிள்ளைங்க போயிட்டு அல்லது பெற்றோர் போயிட்டு பிள்ளைங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க 10ஓடு 1 11 காத்திருக்காது. வித்தியாசம் புரியுதா இல்லையா? இயேசு சொல்றாரு, நீங்க மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் வாசிங்கன்னா, எல்லா சுவிசேஷத்துல வாசி பாருங்க புஸ்தகத்துல, அவர் ஒரு நாளும் எனக்காக காத்திருங்கன்னு சொல்லல, எனக்காக விழித்திருங்கன்னு சொல்லுது வேதம் சொல்லுகிறது. அவர் கெத்செமனே தோட்டத்துல கூட போயிட்டு 1 மணி நேரம் எனக்காக காத்திருக்க கூடாதான்னு சொல்ல, 1 மணி நேரம் என் கூட நீ விழித்திருக்க கூடாதா? இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரும் வெயிட்டிங் தான். சபை இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்குது, இருந்துட்டே இரு. ஆனால் எவர்கள் விழிப்பா இருக்கிறார்களோ, அவன் முடிச்சிட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கண்ண அந்த அர்த்தம் இல்ல. என் ஆண்டோருடைய குரல் எப்ப கேட்கும், என் ஆண்டோருடைய வருகையில நான் போறதுக்கு எப்படி ரெடி ஆகணும், என் ஆண்டோருடைய வருகைக்கு என்ன நான் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்வது, என் ஆண்டவர் வரும் பொழுது என் உத்தமியே என் மனவாளியே எப்ப சொல்லுவார் தெரியலையே, அவர் சொல்லக்கூடிய விதத்துல என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவருடைய வருகையை தரிசனத்தை யாரெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், அதெல்லாம் வாட்ச்ஃபுல்னஸ் வந்துடும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே உதவி செய்யட்டும். அவரோட வருகையில ஒருவர் கூட கைவிடப்பட்டு போயிடவே கூடாது. ஆமென். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 3 காரியங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். முதலாவது அவர் சொல்லும் பொழுது நல்ல ஒரு சோல்ஜர், 2வது அவர் சொல்றாரு நல்ல ஒரு அத்லெட், நல்ல ஒரு விளையாட்டு வீரனை சொல்றாரு, 3வது சொல்லும் பொழுது நல்ல ஒரு விவசாயியை சொல்றாரு. இந்த 3 பேர் மாதிரியும் உன் வாழ்க்கை கண்டிப்பா இருந்தாதான் உன்னுடைய நற்பொருளை நீ காத்துக்கொள்ள முடியும். இங்கதான் இருக்கிறவங்களாம் கரங்குறத்துல சொல்லுங்க. முதலாவது சொல்றத கவனிங்க. நல்ல போர் சேவகனாக, நல்ல ஒரு போர் வீரனாக நீ தீங்கு அனுபவினா என்ன அர்த்தம்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு அர்த்தம். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில சபைக்குள்ள வந்துட்டாங்க, நான் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, நீ 1000 வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நீ ஒரு யுத்தத்தில் இருக்கிறன்றதை மட்டும் மறந்துடாத. அதனாலதான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன், தீமோத்தேயு அவன் எபேசு சபையில பாஸ்டர் இருந்தவன். எபேசர் 6வது அதிகாரத்துல தான் ஒரு போர் வீரன் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்கணும், ஒரு போர் வீரன் எப்படி எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு, தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பவுல் ஆலோசனையை எழுதுறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நான் நினைக்கிறேன் பவுல் தனக்கு சாப்பாடு வைக்க வர்ற போர் வீரன், ரோம போர் வீரன் அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ரெடியா இருக்கிறான்பா. உடனே நீங்க கேட்கலாம், 1000 வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா பிரதர், நாங்க எப்பவுமே அதை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? சமீபத்துல இஸ்ரவேல் தேசம் அந்த காசா விஷயத்துல போர் மூண்ட உடனே என்னாச்சுன்னா, யாரெல்லாம் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்தீங்களோ ஒழுங்கு மரியாதை வந்துருங்க. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அவன் வேலையை விட்டுட்டு அவன் தான் என்ன காரியத்தை செஞ்சிருந்தானோ எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ராணுவத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். பவுல் இதெல்லாம் மனசுல வச்சுதான் எழுதினார் பாருங்க. கவனிக்கணும். நான் கல்யாணம் இப்பதாங்க ஆச்சு. ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார், கல்யாணம் ஆனா 1 வருஷம் அவனை யுத்தத்துக்கு கூப்பிடாதான் சொன்னார். இன்னைக்கு அந்த ரூல் கூட மாறி போச்சு. கல்யாணம் ஆனாலும் சரி, நீ பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, நீ வேலை பார்த்தாலும் சரி, நீ வயல உழுது இருந்தாலும் சரி, யுத்தம் என்று வரும் பொழுது உடனடியே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி வந்துடணும். பவுல் அதுதான் எழுதுறாரு. நீ நல்ல போர் சேவகனாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்குள்ள ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என்ன? 4வது வசனத்தை வாசிங்க, நல்லா அழகா புரியும். இது ஒருத்தங்க விலைக்கு சொன்னாதான் நமக்கு புரியுது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், தண்டுன்னா போர் புரிகிற எவனும், தன்னை சேவகம் எழுதி கொண்ட, தன்னை ராணுவ வீரனா ஏற்படுத்தின அந்த பாசுக்கு, அந்த ராஜாவுக்கு, தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். ராஜாதி ராஜா உன்னை தன்னுடைய ராஜ்யத்துல போர் வீரனா வச்சிருப்பாருன்னு சொன்னா, சும்மா இதுல எல்லாம் மாட்டிக்கிட்ட அது என்ன செய்யறது இது என்ன செய்யறலாம் யோசிக்காத. எப்பவுமே நல்லா ப்ரிப்பேர்டா இரு. ஒரு நாளைக்கு அந்த எபேசர் 6வது அதிகாரத்தில் இருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நம்ம தனியா கவனிப்போம். நீ எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணுங்க. வேற எதுலையுமே உனக்கு இதுல விட்டுட்டா என்னாவும், அதை விட்டுட்டா என்னாவும், அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் உனக்கு வேணவே வேணாம். யுத்தத்திற்கான எக்காலம் ஊதிட்டுனா நீ வந்து நிக்கணும். நான் நேத்தெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். நீங்க அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் இந்த உரியான்ற ஒரு மனுஷனை என்னால மறக்கவே முடியாது. நல்ல போர் வீரன் பாருங்க.
அவன் பத்சேபனுடைய கணவன் உரியா. இப்போ ரப்பாவில் யுத்தம் நடக்குது, தாவீது எருசலேமில் இருந்துட்டான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உரியா யுத்தத்திற்கு போன பிறகு உரியாவனுடைய மனைவியாக பத்சேபல் இடத்துல தாவீது பாவம் செய்தான். இப்போ செஞ்ச தப்பு வெளியே வந்துடக்கூடாது, அதனால யோவாபுக்கு ஆள் அனுப்பி, எப்பா எப்படியாவது உரியாவை இங்க அனுப்பிச்சிரு சொல்லிட்டு உரியாவை வர சொல்லி, எப்பா நல்லா இருக்கிறானா யோவாபு எல்லாம் விசாரிச்சுட்டு உரியா கிட்ட சொல்றான், நீ வீட்டுல போய் உன் மனைவியோட தங்கு, உன் மனைவியோட தங்குன்னு சொல்லிட்டு பின்னால எல்லாம் அப்படியே தாம்பூல தட்டுல எல்லாம் போகுது, எல்லாம் மட்டன் போச்சோ சிக்கன் போச்சோ எல்லாம் போகுது, ப்ரிப்பேர்டா போகுது. இந்த உரியாவை பார்த்தா டப்புன்னு வந்த ராஜா வீட்டு முத்தத்தில் வந்து படுத்திருக்கிறான். நல்லா கவனிங்க, யுத்தத்திலிருந்து வந்தவன், யுத்தத்திலிருந்து வந்துட்டு இப்ப ராஜாவே ராஜோபசனம் பண்ணி உள்ள போப்பா, இப்போ வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, மனைவியோட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சின பிறகு திடீர்னு பார்த்தா வீட்டு வாசல்ல படுத்திருக்கிறான் உரியா. ஏன் வீட்டுக்கு போய் சொல்லி தானே உனக்கு பின்னால இவ்வளவு பொருள் அனுப்பின. அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம், தேவனுடைய பெட்டியும் தேவனுடைய பெட்டியும் இஸ்ரவேலரும் யூத ஜனங்களும் என் ஆண்டவனாகிய யோபும் கூடாரங்கள் அங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. நான் எப்படிங்க வந்து இங்க என் மனைவியோட அங்க போயிட்டு வீட்டுல போய் ஜாலியெல்லாம் இருக்க முடியும்? சரி, மறுநாளாவது பார்த்தா நல்லா குடிக்க கொடுத்து அப்பவும் வீட்டுக்கு போனா அப்பவும் இங்கதான் படுத்திருக்கிறான். சொல்றான், என்னுடைய பணி என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒருவேளை இன்னைக்கு இத்தனை வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த உணர்வோட இருப்பினை தவிர, நான் போர் வீரன், யுத்த வீரன், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, தேவ ராஜ்யத்திற்கு ஒரு யுத்தம் உண்டு, அங்க ரப்பால யுத்தம் நடந்துகிட்டே இருக்குதுங்க ராஃபால. நான் அந்த யோசனையில தான் இருப்பேனே தவிர என் சுயம் ஒரு நாள் எனக்கு முன்பாக வரவே வராது. நான் நினைக்கிறேன் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தாவீது எதையோ கொண்டு அடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர், பவுல் அதை தான் எழுதுறாரு, நீ நல்ல போர் சேவகனாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கடினமாய் பிரயாசப்படும். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் எல்லாரும் சொல்லுவோமா? அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நான் போர் வீரனை போல இந்த உலகத்துல வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த போர் வீரனுக்குன்னு தெரிஞ்சுக்கப்பட்ட சில குறிப்புகள் கவனிங்க. இவனுடைய கவனம் முழுவதும் யுத்தத்துல தான் இருக்கும். என்ன செஞ்சாலும், நான் இப்ப சொன்னால உரியான்ற மனுஷனை குறிச்சு கவனம் முழுவதும் யுத்தத்துல தான் இருக்கும். நமக்கு யுத்தத்தை பத்தி கவலையே இல்லை பிரதர். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து கொஞ்சம் கூட கவனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை குறிச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்ன அழைச்ச உன்னதமான நோக்கம் என்ன, அதை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லை பிரதர். என்ன பெரிய துக்கம் அப்படின்னா, இன்னைக்கு சபைகளும் கூட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே கண்ணு முன்னால் நிறுத்திட்டே இருக்குது. பவுல் ஒருபொழுதும் தீமோத்தேயுவுக்கு முன்பதாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கண்ணு முன்னால் நிறுத்தவே இல்லை. சொல்லிட்டாரு, எப்ப உனக்குள்ள ஏற்கனவே பொக்கிஷம் வைக்கப்பட்டாச்சுப்பா, குட் ட்ரெஷர் இருக்குது, குட் டெபாசிட் இருக்குது, நீ அதை பிடிச்சுக்கணும்னா உன் வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு போர் வீரன் என்பவன் யார்? நல்ல மேல இருந்து வர்ற உத்தரவுக்கு உடனே கீழ்ப்படுகிறவன் பாருங்க. உண்மைதானே? உண்மையா இல்லையா? சொல்லுங்க, நான் ஒரு போர் வீரன். சத்தத்தை காணுமே. இப்ப வாசிங்க, உங்களே வாசிக்க சொன்னா தான் கரெக்ட். 3-4 வசனங்கள் இப்ப வாசிங்க பார்ப்போம். நேயம் இப்படி வாசா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேகவனாய் கடினமாய் பிரயாசப்படுகிறேன். தீங்கணுவின் உடனே நினைச்சிட போறீங்க. அவர் அந்த இடத்துல தான் பேசுறார். சொல்லுங்க, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களிலே சிக்கி கொள்ள மாட்டான். முடிச்சிட்டார். எப்ப நீ போர் வீரனா இருக்கணும், நீ தேவ ராஜ்யத்தை குறிச்ச எண்ணம் தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர, அதற்கு தான் நீ முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உனக்கு 2ஆம் பட்சமா வந்துடணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து கவனிங்க, இந்த போர் வீரன் என்பவன் யார்? 1, அது மேலேயே கவனமா இருக்கிறவன். 2வது, மேல இருந்து வர்ற உத்தரவுக்கு உடனே கீழ்படுகிறவன். யாடா போங்கப்பா, என்னால்தான் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன கேட்டு போச்சு போ. சில பேருக்கு சண்டை கேட்கறதோட சரி, மறு திங்கக்கிழமையில இருந்து, என் திங்கக்கிழமை ரொம்ப அதிகம் தான், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல தொடங்கும் பாரு கூத்து, மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் அந்த கூத்து. அப்புறம் திடீர்னு வந்து, பலிபீடத்தில் என்னை பரனே சுயமென்னில் சாம்பலாய் மாற. ஆண்டவர் சொல்றார், அன்ஃபிட் போ, உன்னை நம்பி ஒன்னும் பொறுப்பே கொடுக்க முடியாது.
பிரதர். மூணாவது, ஒரு போர்வீரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறனோ அதற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க ஏதுவா இருப்பான், ரெடியா இருப்பான். உண்மையா இல்லையா? அங்க சியாச்சின் மலை பக்கத்துல போய் நிக்கிற இந்திய ராணுவ வீரனை கூப்பிட்டு, உன் உயிர் உனக்கு பெருசான்னு கேட்டாடா போயான்றான் அவன். உயிரை கொடுப்பதற்கு ரெடியாகத்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். பவுல் சொல்றார், நீயும் நல்ல போர்ச்சேகனாய், கிறிஸ்தியேசுக்கு நல்ல போர்ச்சேகனா இருக்கும்படி தீங்கு அனுப்பினா என்ன அர்த்தம்? என் உயிரே போனாலும் சரி. நாம சொல்லுவோம், உயிரா? சாதாரண ஒரு காரியத்தையே தியாகம் பண்றதுக்கு நாம ரெடியா இல்லை, இதுல உயிரை கொடுத்துட போறோமா என்ன? பவுல் சொல்றாரு, நீ உன் எஜமானால அப்ரிஷியேட் பண்ணப்படணும், அப்படிதான் சொல்றாரு. தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு பிரியமா இருக்கும்படி உன்னோட ஒரே எண்ணம் என்ன இருக்கணும்? வரும் பொழுது நல்லது உத்தமுள்ள ஊழியனே, இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் என்ன சொல்லிட்ட போதாண்டவரே, என் வாழ்க்கை அதை போலவே மாறுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த ஒரு ஆசை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க உள்ளத்துல வந்துட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமா இருக்கும்படி அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றார் 5வது வசனத்துல. மேலும் அடுத்து சொல்றாரு, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படவே முடியாது. அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு வாசிச்சேன், நல்ல ட்ரைனிங் எடுப்பான்னு சொல்றாரு பவுல். நல்ல ட்ரைனிங் எடு. இங்க சட்டத்தின்படி சொன்னா என்ன அர்த்தம்? விளையாட்டு ரூல்ல மீறது இல்ல. அந்த நாட்கள்ல கிரேக்கர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்க இருந்தா ஒலிம்பிக் தொடங்குச்சு. ஒலிம்பஸ்ன்ற மலையில ஜிஎஸ்ன்ற கடவுளை வச்சுதான் அவங்க கும்பிட்டாங்க. இவன் போட்டி நடக்கிற அன்னைக்கு, அதற்கு முந்தைய நாட்கள்ல வந்து எல்லார் கண்களும் காணத்தக்கதாக அந்த ஜிஎஸ்ன்ற கடவுளுக்கு முன்னால கையை வைத்து சொல்லணும், கடந்த 10 மாதங்களாக நான் இந்த விளையாட்டுல பங்கு பெறுறதற்கு என்னை அவ்வளவாக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னால் நின்று அன்னைக்கு கிரேக்கர்கள் சத்தியம் எடுப்பாங்க. யார் யாரெல்லாம் விளையாடணுமோ அவங்க. கவனிக்கணும், பவுல் அதெல்லாம் மனசுல வச்சுதான் எழுதுறாரு. நீ நல்ல ஒரு அத்லட்டா இருக்கணும்னா, நல்ல ஒரு விளையாட்டு வீரனா இருக்கணும்னா, நீங்க வேணா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அப்புறம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பந்தயத்திற்கு ஓடுகிற எல்லாருமே, பந்தயத்தில் ஓடுகிற எல்லாருமே எல்லாவற்றிலுமே இச்சை அடக்கமா இருப்பார்கள். அப்படிதான் சொல்றாரு. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்றாரு, நீ நல்ல ஒரு விளையாட்டு வீரனா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் எடுப்பா. சும்மா அப்படி வந்து முதல்ல ஒலிம்பிக்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றதே அதுக்கே பெரிய ட்ரைனிங் எடுக்கணும். சரி, ஆண்டவர் வந்து நில்லுன்னு சொல்லி விட்டா அதுல வெற்றி பெறுவதற்கு எந்த பிரயாசமும் பட்ட மாதிரி தெரியல. கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவார் பாருங்க, எவ்வளவு துக்கப்படுவார் பாருங்க. எவ்வளவு ஒடுக்கம் வேணும். வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவார்கள். ஓடணும், ரன்னிங் ரேஸ்ல ஃபுல்லா ஒரே பீஸாவும் பர்கருமா தின்னுட்டு சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். ஏப்பா காலையில் நான் எழுந்திருக்கலாம் முடியாதுப்பா, 10 மணிக்கு தான்ப்பா வருவேன் ட்ரைனிங்க்கு, நாளைக்கு வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குதுப்பா, எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியே வாங்கன்னு சொன்னா எல்லாரும் இல்லப்பா நான் வருவேன் 10 மணிக்கு தான், கேப்டனே வருவாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் பாருங்க, டீம் என்னத்துக்கு ஆகும்? இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்குத்துற வேலையில சொல்லுங்க, சத்தத்தை காணும் பாருங்க. அதான் சொன்னேன், முதல்ல ஃபேமிலி ப்ரேயரை தொடங்குங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய பேர் இல்லை. பெற்றோர் கவனிங்க, தயவு செய்து வீடுகளில் இன்னைக்கு நைட்ல இருந்து ஃபேமிலி ப்ரேயரை தொடங்குங்க. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். நான் எல்லாரும் கையை வைத்துக்குங்க. நான் இன்னிலிருந்து எங்க வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவேன். ஒழுங்கா ஓடி முடிக்கிறது இருக்கு, முதல்ல டிசிப்ளின் கத்துக்குங்க. நான் சொல்லல, பவுல் சொல்றார். ஏங்க, ஓட்டத்தை சரியா முடிச்சு ஆகணும், ஓட்டத்தை சரியா முடிச்சு ஆகணும். எல்லா ரூல்லையும் கீழ்ப்படிஞ்சு தான் தீரணும். ஆமென். 3வது பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க வீட்டில் போங்க, வேற என்னென்ன குறிப்புகள்லாம் ஆண்டவர் சொல்றாரோ உங்க மனசுல எழுதிக்கங்க. 3வது சொல்றாரு, 6வது வசனம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே. 3வது ஒரு விவசாயியே சொல்றார் பவுல். சொல்லிட்டு 7வது வசனத்தை சொல்லிட்டு, நான் சொல்லுகிற இந்த 3 காரியத்தையும் எப்பவுமே நினைச்சுக்க, கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தருவாராகன்னு சொல்றார். சரி, 3வது கவனிங்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடையணும். பலன் கண்டிப்பா உண்டு. சொல்லுங்க, எனக்கு கண்டிப்பா பலன் உண்டுங்க. ஆனா என்னன்னா, நேத்து விதைய விதைச்சிட்டு இன்னைக்கு தோண்டி பார்க்கறது தான் பெரிய பெரிய கஷ்டம்.
நிறைய பேருக்கு ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், இன்னைக்கு எல்லாத்துலயும் ஃபாஸ்ட், எல்லாம் ஃபாஸ்ட், அப்பப்போ உடனே பண்ணணும், காத்திருக்கிற வேலையே கிடையாது. அதனால நமக்கு ஜபமும் கூட ஆண்டவர்கிட்ட, இந்த காத்திருக்கிற வேலைலாம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன், அது பாட்டோட நின்றுக்கிட்டோம். நான் இப்ப ஜெபம் பண்ணேன்னா எனக்கு அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போறதுக்கு நீர் எனக்கு செய்தே ஆகணும். அதெல்லாம் ஒரு நாள் வேலைக்கே ஆகாது. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுக்காக ஆண்டவர் சாவு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு தெரியும் இஸ் த வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் அவர் ட்ரபிள். நான் அதை குறித்து பேசல. ஆனால் தேவனோட ராஜ்யத்துல பிரயாசப்படுறவங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலே அவர்களுக்கு என்று விழிப்பாய் காத்திருக்கிறவங்களானாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் நான் இதை விதைச்சிருக்கிறேன், தேவனோட ராஜ்யத்துல பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆத்துமாக்களுக்கு என்று இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன், எனக்கு அதற்கான பலன் உண்டு. வாசிக்கலாமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 11 to 13 வரையான வசனங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 11. எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சரி, அடுத்து சொல்றாரு, எல்லாரும் வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்கள். சூழ்நிலை மாறல, நான் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்றேங்க, நான் காத்து இருக்கிற சூழ்நிலை மாறல. அப்போஸ்தலர் எழுதுறாரு, சோர்ந்துராத, நீ நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீ திரும்பவும் நிமிர்த்து. அப்படி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம். ஆண்டவர் ஒன்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைலாம் நடத்தல. 7, 8 ஆகிய வசனங்களை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும். பயிரிட்டாச்சு. நீங்க ஜெபத்துல உங்க வேண்டுதல்களை கர்த்தருடைய சமூகத்துல விதைச்சிட்டீங்க. உங்களோட நற்பிரயாசங்களை தேவராஜ்யத்துல விதைச்சிட்டீங்க. என்னைக்கு ஆண்டவரே? யாக்கோபு எழுதுறாரு, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே. ஒரு அழில சொல்லுவோமா? பயிரெடுக்கிறவன் காத்திருக்கணும். நான் என்ன எவ்வளவு நாள் ஆண்டவரை காத்திருக்கிறது, எவ்வளவு காத்திருக்கிறது. சில நேரம் பாருங்க, நம்ம லைஃப்ல ஒரே ஒரு வசனத்தை ஃபைனலா வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நான் நேற்று ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னைக்கு உன்னத பாட்டில் வாசிச்சோம் அதே வசனம் தான். நேற்று ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாவே இருந்துச்சு. ஏன் ஆண்டவரேன்னு எழும்புற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அங்க இருந்துச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில. வாசிடலாமா? உன்னத பாட்டு. நம்ம இப்ப வாசி எல்லா வசனங்களுமே உங்களுக்கு வசனமே போதிக்கும், அதனால பெரிய விளக்கம் சொல்லலாம், அதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 16வது வசனம். சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 4 verse 16. எல்லாருங்க. வாடையே எழும்பு, தென்றலே வா. ரெண்டையும் மனவாட்டி சொல்றா. என்ன சொல்றா? வாடையே எழும்பு. நமக்கு தென்றல் பிடிக்குமா வாடை பிடிக்குமா சொல்லுங்க? நார்த் விண்டா சவுத் விண்டா? வடக்குல இருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்குல இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. சில பேருக்கு புரியுதில்ல. வாடை காத்து யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை, தென்றல் பிடிக்கும். அவ சொல்றா, மனவாட்டி சொல்றா, இங்க பாரு, வாடையே நீயும் வா, தென்றலே நீயும் வீசு. எனக்கு பிடிச்ச, நான் ரசிக்கிற, என் மனதுக்கு ஏற்ற தென்றலே நீயும் வா. நான் விரும்பாத, எனக்கு பாதிப்பு உண்டாக்குற வாடையே நீயும் எழும்பு. வாடையும் தென்றலும் வாழ்க்கையில மாறி மாறி வந்தா தான் அந்த நல்ல சுகந்த வர்க்கங்களுடைய பிசுனும் வடியும், அதுல இருக்கிற வாசனையும் காற்றில் நல்ல நறுமணமா பரவும். அப்பதான் சொல்றா, என் நேசர் தோட்டத்துக்கு வந்து நல்ல வாசனையை முகர்ந்து
தமக்கு அருமையான கனிகளை என்னுடைய வாழ்க்கையில புசிப்பாராக. கரங்கள் ஒருத்தி சத்தமரலில சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தென்றல் வீசுது, ஸ்தோத்திரம். சில பேர் வாழ்க்கையில வாடை அடிக்குது, வாடை காற்று, ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா செய்யுது? இந்த ரெண்டுமே தென்றல் காற்று வீசுற மாதிரியே வாடை காத்தும் அதை தான் செய்யுது. என்ன செய்யுதுன்னா, நல்ல கந்த பிசுன்களை என் வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருது, நல்ல வாசனை வீச செய்து. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நல்ல கந்த பிசுன்கள் வெளிப்படுமே, ஆனால் அடிக்கிற காத்து வாடை காத்தா இருந்தா என்ன, தென்றல் காற்றா இருந்தா என்ன, தோட்டம் முழுவதும் பரவுற மனத்தை எவரும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. மணவாட்டி அதைத்தான் சொல்றா. எப்பா வா தென்றலே, வா வாடையே வீசு, என்னிலிருந்து நல்ல நற்கந்தம் வெளிப்படுது. ஐயா, நான் எதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். என் நேசர் வரும்பொழுது என் முத்தமியே, என்னுடைய மணவாளியேன்னு கூப்பிடத்தகக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை நிறைவா இருக்குது. ஐயா, இன்னைக்கு எத்தனை பேர் அதே மாதிரி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம சொல்லி ஆகணும். ஆமென். நற்பொருளை காத்து கொண்டே ஆகணும். அவருடைய வருகையில நல்லது உத்தமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, அவர் சொல்லியே தீரணும். அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று இங்கிருக்கிற எவரும் சொல்லவே முடியாது. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்வாராக. வருஷம் தொடங்கிட்டோம், 6 மாதங்கள் இன்னோட முடியுது. எஞ்சி 6 மாதங்கள் உண்டு. இந்த 6 மாதங்களும் தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவரா பார்க்கணும். உங்களையும் என்னையும் ரட்சித்ததனுடைய நோக்கம், அப்பா எனக்கு திருப்தியா இருக்கு, என் பிள்ளை கரெக்டா அவனுடைய வேலையை செய்யறான், என்ன வாழ்க்கையில முன்னுரிமை கொடுத்து என்ன உயர்த்தி வச்சிருக்கிறான்னு சொல்லக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் கேட்டதான் தீரணும். ஆமென். இந்த ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா ஒன்றிலும் நமக்கு எதிலையும் குறைவுபடவே படாது. நேர்த்தியா செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். அவர் சொல்றதை நாம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உண்டானது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு போர் சேவனை போல இருக்கும்படியா இருக்கணும். எப்பொழுது நான் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுது நான் விழிப்பா இருக்கணும். நல்ல ஒரு விளையாட்டு வீரனை போல தேவ பக்திக்கு ஏதுவாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வர்றோம், ஆலயத்திற்கு வர்றோம், ஆராதனையில் பங்கு பெறோம், இதை வசனத்தை கேட்கிறோம், போறோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய வேதத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் வேணும். எனக்கு தெரியும், இந்த வாரம் ஃபுல்லா பைபிள் எடுக்காத கர்த்தருடைய பிள்ளைங்க கூட சில பேர் இங்க உண்டு. பிஸி, கையில பைபிளை தூக்கவே இல்லை. முயற்சி பண்ணா என்ன, கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆண்டவரை தேடுற அனுபவம், ஆசையோடு தேடுற அனுபவம், விழித்திருக்கிற அனுபவம். பயிரிடுகிறவன் எவனும் விதைச்சிட்டேன் வந்தா பாத்துக்கலாம் நினைக்கிறதே இல்லை, எதிர்பார்ப்போடு காத்திருப்பான். பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்ட எவன் பயிரிடுகிறானோ அவன் தான் பலன்ல முந்தி பயிரிடும், பங்கடைவான். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவிற்கு முதலிடம் கொடுக்கிறோம். நம்மை வேறு பிரித்தாரே, மற்ற எல்லாரை விட நமக்கு இத்தனை கிருபைகளை கொடுத்தாரே. ஒரு கூட்ட ஜனம் அப்படியே பாதாளத்தின் வாயில போய் விழுந்துகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். ஆனா நம்ம அப்படி விழுந்து போகாதபடிக்கு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம மீட்டு எடுத்தாரே. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்டும் இருக்குங்க, எல்லா ரைட்டும் இருக்குது. அவர் ஒன்றும் பாஸ் மாதிரி இருந்துக்கலாம், அடிமைத்தன மாதிரிலாம் நம்மள நடத்தல. அவர் நம்ம ரத்தம் கொடுத்து விலைக்கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க, நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்களும் நானும் நமக்கு சொந்தமானவங்க கிடையாது. அவர் நம்முடைய எஜமானன், அவர் நம்முடைய ஆண்டவர், இஸ் அவர் லார்ட், அவர் கர்த்தர். அவர் உங்ககிட்ட எந்தையும் எதிர்பார்க்கறதுல அவருக்கு ரைட் இருக்குது, அவருக்கு தான் ரைட் இருக்குது. நீங்களான இஷ்டம் போல வாழ்றதுக்கு நமக்கு எந்த ரைட்டுமே கிடையாது.
தயவுசெய்து எல்லாரும் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே, என்னை முழுவதுமா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படட்டும். என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய மாதத்திற்குள் போவதற்கு முன்பதாக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உடைய ஆளுகை என் வாழ்க்கையில் விளக்கட்ட. எப்பொழுதுமே ரெடியா இருக்கணும், எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் வேணும். காலையில் எழுந்து கர்த்தரை தேடுற அனுபவம் வேணும். காலையில் எழுந்து கர்த்தரை தேடுற அனுபவம் எத்தனை பேருக்கு இங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அதிகாலையில் எழுந்துருங்க, அவரை தேடுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேவ ஞானமாகி அவர் சொல்றாரே, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுற ஒரு அனுபவத்தை கேளுங்களேன். அழிவுள்ள கிரீடத்தை பெறதற்கு ஒரு விளையாட்டு வீரர் அதிகாலையில் எழுந்துக்கிறான், பிராக்டிஸ் பண்றான், தன்னை ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம ஏன் நம்ம பிசிக்கல், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஃபிட்டா வச்சுக்க கூடாது? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, இவ்வளவு கிருபையில் நீர் எனக்கு தந்து நான் எவ்வளவு லெத்தாஜிக்கா வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்ன தயவாய் மன்னிங்க. கர்த்தர் துக்கப்பற்ற கூடாது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் நல்ல மனம் பொருந்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது நல்ல கரங்களை உயர்த்தி Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. கரங்களை உயர்த்தி lift up your hands. Draw me nearer, 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 blessed Lord, to the cross that thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நற்பொருளை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாங்கள் ஏனோ தானோ வாழவே கூடாது ஐயா. நாங்க வாழவே கூடாது ஆண்டவரே. எங்களை மீட்டெடுக்கும்படி நீர் கொடுத்த விலைக்கரையும் மிக பெரியது ஐயா, பெரியது. எங்களை கிரைத்திருந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நல்ல போர் சேவகனாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும். எங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணம் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களை அழைத்தவருக்கு பிரியமாய் உங்களுடைய பாராட்டத்திலே பெறத்தக்க விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நல்ல மல்யுத்த வீரனை போல, ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல நாங்கள் நன்றாய் ஓடி முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். அழிவுள்ள கிரீடத்தை அல்ல, அழியாத அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல ஒரு பயிரிடுகிறவனை போல நாங்களும் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பயிரிட்டு இருக்கிறோம், அதற்கான பலனை கண்டிப்பாக அறுவடை செய்வோம். இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயாசப்பட முன்னேறி செல்ல உதவி செய்யும். உங்களுடைய வருகையிலே இங்க இருக்கிற ஒருவராயிலும் கைவிடப்பட்டு போகவே கூடாது ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். சபையாய் உமக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக.
ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். நாளை தினம் காலையில் நடக்கிற ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மாலே தாங்கப்படுகிற வழி நடத்தப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள செய்ய ஐயா. உமக்கு நன்றி. வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றும். பலவனத்தோடு வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமளிக்கிறீரே, உமக்கு நன்றி. நல்ல சாட்சியங்களை கேட்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி நிறைவே கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you.